இது ஒரு சிறிய புத்தகம், ப்ரௌன் சைஸில் 137 பக்கங்கள் உள்ள சிறிய புத்தகம். அதில் முதல் கட்டுரையை குடும்பம் எப்படி உருவாகுது, குடும்பத்திலிருந்து ஒரு தனி மனிதன் எப்படி உருவாகுங்கிற சுருக்கமாக சொன்னது. இதில் பாதியை போன வாரம் பார்த்தோம். அடுத்த பகுதியை இந்த வாரம் பார்ப்போம். அடுத்த கட்டுரை பெரும்பகுதி குடும்ப பண்பு என்ற தலைப்பில் பெரும்பகுதி அந்த நூல் பேசுது. போன வாரம் பேசியது சுருக்கம். அன்பு சுரந்து மனவளம் பெற்று மனித பிறவியை நாடச் செய்வது குடும்பம். குடும்பத்தினால என்ன நடக்குது அப்படிங்கிறத அன்பு சுரக்கணும். மனவளம் பெற்று மனித பிறவியை நாடச் செய்வது குடும்பம். குடும்பம் சாதனைக்கு உதவும். தலைமுறையாக குடும்ப பண்பு வளரும். குடும்பம் பண்பின் சிகரம். குடும்பம் சரியாக அமையாதவர்கள் இந்த குடும்ப அடிப்படை குற்றவாளி ஆகிறார்கள். நாகரிகம் வளர குடும்பம் அடிப்படை. குடும்ப நலத்தை குடும்பம் பரநலத்தை கற்றுக் கொடுக்கிறது. நான் கடைசி என்ற மனப்பான்மை, குடும்பத்தில் மற்றவர்கள் எல்லாம் முக்கியம், நான் கடைசி என்ற மனப்பான்மை சுயநலத்திலிருந்து பரநலத்திற்கு கொண்டு செல்கின்றது. தாய் தந்தை தன் உடம்பை விட குழந்தைகள் உடம்பை கவனித்துக் கொண்டு மற்றவர்கள் நலம் கவனித்தலை செய்கின்றார்கள். அனைவரையும் வேறுபாடில்லாமல் நடத்துவதும் உறவினர்களுடைய வேற்றுமை பாராட்டமையும் சுபாவத்தை மாற்றுவதற்கு குடும்பம் உதவுகின்றது. அகந்தையை அழிக்க ஓரளவு உதவுகின்றது. தான் என்ற அகந்தையிலிருந்து சிறிது விடுபட, ஆனால் குடும்ப கௌரவம் என்ற பெரிய அகந்தைக்கு கொண்டு செல்லலாம். சில சமயத்தில் குழந்தைகளை வளர்த்து பெரியவர்களாக்குவது குடும்பம். பேச கற்றுக் கொடுப்பதே குடும்பம் தான். குழந்தைகள் கூட்டு குடும்பத்தில் பல பேரோடு இருக்கிற குழந்தைகள் சீக்கிரமா பேசும். குழந்தைகளின் முதல் பள்ளி குடும்பம். அப்ப பள்ளியில தான் நிறைய படிச்சுக்கிறாங்க. இருந்தாலும் முதற் பள்ளி குடும்பம். சமூகத்தின் பண்பை குழந்தைக்கு அளிப்பது குடும்பம். குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்கள்லாம் சமூகத்தின் ஒரு உறுப்பினர்கள், ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க. அதை விதத்தில் விடவா சொல்றாரு. எப்படி சமூகம் தனி மனிதன், குடும்பம், அப்புறம் ஊர் சேர்ந்து மாநிலம், நாடு அப்படின்னு சமூகம் உருவாகுதுங்கிற சொல்றாரு. தனி மனித உயர்வுக்கு அனைவருக்கும் கெட்ட குடும்பம் கருவியாகிறது. பெரிய ஆத்மாக்களின் ஞானம் அனைவருக்கும் எட்ட குடும்பம் கருவியாகின்றது. இது போன வாரம் படித்த செய்திகளிலே சுருக்கம். அது நீ தொடர்ந்து நம்ம பார்ப்போம். அது சமூகம் சட்டத்தை நிலைநாட்டி அதனை உறுப்பினர்களே பணிய வைக்கின்றது. சட்டத்திற்கு பணியும் பாங்கை சமூகம் வலியுறுத்தி போதிக்கின்றது. பள்ளியும் ஆபீஸும் சட்டத்தை போற்று நம்மை பணிக்கின்றன. அதனால் சமூகத்தில் ஒரு நல்ல அங்கமாக நாம் அமைகிறோம். உயர்ந்த பழக்கங்களை நாம் பயிலுமிடங்களும் வேலை செய்யும் நிறுவனம் கற்றுக் கொடுக்கின்றது. ஆபீஸில் வேலை செய்யும் தகுதியை, ஆனால் அந்த வெளியில போய் வேலை செய்கிற தகுதியை குடும்பம் அளிக்கிறது. பள்ளிக்கு குடும்பம் அனுப்புகிறது. மனச்சாட்சியுடைய மனிதனாக்குவது குடும்பம். இன்று நாம் பெற்றுள்ள பெண்பும் பெழுக்கமும் குடும்பத்தால் பெற்றவை என்று வற்புறுத்துகிறது. சமூக வாழ்வில் சட்டம் காக்குது. சட்டத்தில் ஒருத்தர் தனியாக நின்று தான் இஷ்டப்படிலாம் செய்யணும்னு நினைக்க விடுறதில்லை. 4 பேர்கள் சேர்ந்து கூட்டமாக போகோ இல்லை ஒருத்தர் சேர்ந்தோ 4 பேர் சேர்ந்தோ இது பண்ணு சொன்னால் உடனே போலீஸ், சட்டம் அதிகாரிகள் எல்லாம் தடுக்கிறாங்க. அதுக்கு மேலே தனி மனிதத்திற்குள்ள கட்டுப்பாடு, அந்த குடும்பம், அந்த சமூகம் வளர்வதற்காக அந்த சமுதாயம் சட்டம், ஒழுங்கு, நியாய மனப்பான்மை இதெல்லாம் இருக்குது. ஆனால் தனி மனிதனுடைய மனம் உயர்வது அறிவால் உணரணும். உன்னதம் பெறுவது மனச்சாட்சியால். மனச்சாட்சியாய் அறிவும் பண்பும் நிலைத்து நிற்கின்றன. நம் செயலையெல்லாம் சாட்சி புருஷனாய் ஆன்மா காண்பது போல்
நினைவு, உணர்வு, அசைவு, செயலை மனம் சாட்சியாக கண்டு கொண்டிருக்கின்றது. அதனால சமூக வாழ்வை சட்டம் இதெல்லாம் உதவி செய்யுது. ஆனால் தனித மனித வாழ்விற்கு சாட்சி மனச்சாட்சி உதவி செய்யுது. அந்த மனச்சாட்சி வளர்வதற்கு குடும்பம் துணையா இருக்குன்னு அப்பா சொல்றாரு. ஆன்மாவை சாட்சி புருஷன் சொல்லுவாங்க. அது பின்னாடி நின்று பார்த்துக்கிட்டு இருக்குது, அது நமக்கு தெரியாது. ஆனா சாதாரண சாட்சி புருஷனுக்குங்கிற ஆன்மாவுக்கு கீழே இருக்கிற மனமும் சாட்சியா இருந்து அதை கவனிக்குது. மனிதன் தவறு செய்யலாம், தப்பிக்கலாம், உலகத்திலிருந்து மறையலாம், சமூகத்திலிருந்து ஒதுங்கலாம், உற்றார் உறவினரை ஏமாற்றலாம். ஆனால் தன் மனச்சாட்சியிடமிருந்து தப்ப முடியாது. தவறு செய்து மாட்டிக்கொண்டால் சாதுரியமாக பதில் சொல்லலாம், உலகம் ஏற்றுக்கொள்ளுமாறு சொல்ல முடியும். ஆனால் மனச்சாட்சியிடமிருந்து தப்ப முடியாது. அவனுடைய மனம் தன்னஞ்சறிவது பொய்யற்க, பொய்த்தபின் தன்னஞ்சே தன்னை சுடும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். அதனால பொய்யான தனக்கு மனசுக்கு தெரிஞ்சது நீ பொய் சொல்லாத. ஏன்னா மற்றவங்கள்ட்ட எல்லாம் நீ தப்பிச்சுட்டாலும் மனதனுடைய சூடுதலிருந்து தப்பிக்க முடியாது. அதனால தன்னஞ்சே தன்னை சுடும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. அதனால உலகம் அது உறுத்தும், ஆன்மாவுக்கு அறிவுறுத்தும். அதுக்கு மேல இருக்க உயர்நிலை கான்சியஸ்னஸ் ஆகிய ஆன்மாவுக்கு அது கொண்டு செல்லும் மனச்சாட்சி. மாற்ற முடியாத, மறைக்க முடியாத, மன்னிக்க முடியாத அரங்கம் அது மனச்சாட்சிங்கிறது. மனிதன் என்பவனே அவன் சாதனைகளை நிர்ணயிக்கும், சாதனையை பண்புகள் நிர்ணயிக்கும். பண்பை பாராட்டுவது மனச்சாட்சி. ஒவ்வொரு மனிதனுடைய சாதனையும் அவனுடைய பண்புகள் அடிப்படையாக வருது. கல்வி, பின்னணி, படித்தது இதெல்லாம் அந்த பண்பினை வச்சு சாதனை வருது. ஆனா அந்த பண்புக்கு அடிப்படையா இருக்கிறது மனச்சாட்சி. பண்புகள் நிர்ணயிப்பது மனச்சாட்சி. மனச்சாட்சியே மனிதன். மனச்சாட்சி இல்லாத மனிதன் மனிதன் அல்ல. திட்டும்போது சொல்லுவோம், உனக்கு மனச்சாட்சியே கிடையாதா, நீ இப்படிலாம் பண்றீங்க, இவ்வளவு எல்லாத்துக்கும் அநியாயம் பண்றீங்க அப்படின்னு சொல்லுவோம். பசி வந்தால் பத்தும் பறந்து போகும்னு சொல்லுவாங்க. பசித்தவனுக்கு நல்லது கெட்டது இல்லை, சாப்பாடு பட்டினி நல்லது கெட்டது. இப்ப வள்ளுவர் சொல்றார், ஈன்றாள் பசி காண்பான் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை செயல் வினைன்னு சொல்றாரு. அம்மா பசிக்கிறா, பட்டினி கிடக்கிறா அப்படின்னாலும் அவளுக்கு இப்போ சாப்பாட்டை பிறகு சான்றோர்கள் பழிக்கிற துணை திருடி கொண்டு போய் கொடுக்காது, இல்லை ஏதோ ஒன்று தப்பான முறையில் அந்த சாப்பாட்டை தரலான்னு நினைக்காதுன்னு சொல்றாரு. அதெல்லாம் செய்யறது மனச்சாட்சி தான். நல்ல வறுமை பட்டினி கெட்டது, வறுமை தன்மையை அழிக்கும், வறுமையொழிந்து வளம் வந்தால்தான் அறிவுக்கும் பண்புக்கும் இடம். அவை ஏற்பட்டபின் அவற்றை பாதுகாப்பது மனச்சாட்சி. மனச்சாட்சியை கட்டி காப்பது குடும்பம். இந்த மனச்சாட்சி உள்ளவனா ஒருவன் உருவாவதற்கு துணையாக இருப்பது குடும்பம். குடும்பம் இல்லாதவன் செய்யும் தவற்றை குடும்பம் உள்ளவன் செய்ய மாட்டான். குடும்பம் இல்லாதவன் நிறைய செய்வான். குடும்பம் இருக்கிறவன் தான் செஞ்ச தப்பு தன் குடும்பத்தை பாதிக்கும். பழமொழி சொல்லுவாங்க, அப்பா இது வாழ்வின் மறுமொழி சொல்றார், அப்பா அம்மா செஞ்ச தப்பு புள்ள குட்டி தள்ள விழுந்திருக்கு அப்படின்னே சொல்லுவாங்க. இது கொஞ்சம் உதாரணத்துக்கு இந்த மந்திரம், சிறு மந்திரங்கள் அன்னைட்ட வந்தவங்களுக்கு இந்த மந்திர தந்திரம், சூன்யம், பில்லி, அப்புறம் இப்போ பிராணலோகத்து சித்திகள் மூலமா செயல்படுறது இதெல்லாம் கூடாதுன்னு தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அந்த நாளில் இதெல்லாம் பழக்கம் இருந்தது, இன்னமும் இருக்குது. இப்போ குழந்தைகளை பலி கொடுத்தா இது கிடைக்கும், அப்போ புதையல் கிடைக்கும், அப்படி இப்படிலாம் செய்கிறது இன்னமும் பல ஊர்களெல்லாம் இருந்துகிட்டு இருக்கு. அது மாதிரிலாம் இந்த பில்லி சூன்யம் இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் இது பண்ணும்போது சொல்லுவாங்க, இதுல எல்லாம் தப்பா போனா உன் பிள்ளைகளை பாதிக்கும், செய்யாதேன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த குடும்பத்து மேல இருக்கிற அக்கறை இவற்றிலிருந்து செய்யும். அதே மாதிரி அந்த நாள்ல இது பண்ணு சொன்னாக்க பொய் சொல்லுவான், பொய் சொல்லி சாதிப்பா. அப்ப உன் பிள்ளை மேல சத்தியம் செய்ய
அப்படின்னு சொல்லுவான். தாயார் அப்போ வந்து கட்டி ஒரு தாய்க்கு மேல சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்லுவான். அப்ப அதுக்கு மேல அவனால போய் சொல்ல முடியாது, அதை தடுத்துரும். தாயார் மீது ஆணையிடு என்றால் பொய் சொல்பவன் அடங்குவான். தாயாரையும் மகனையும் சாட்சியாக அழைத்தால் மனச்சாட்சிக்கு பொய்க்கு வலிமை குறைவு. ஒருவன் தவறு செய்கிறான், மனச்சாட்சிக்கு மாறாக பேசுகின்றான், நடக்கிறான் எனில் அவனுக்கு என்ன பிள்ளையா குட்டியா? குடும்பம் என்பது அவனுக்கு இல்லை. அவன் எதையும் செய்யலாம். நாமெல்லாம் குடியும் குடித்தனமாக இருக்கிறோம். அவன் செய்யும் தவற்றை நாம் செய்ய முடியாது என்பார்கள். அப்ப ஒருவனுடைய பண்பு உருவாவதற்கு, அவன் உண்மையானவனாக மாறுவதற்கு, தவறுகளிலிருந்து விடுபடுவனாக மாறுவதற்கு அவருடைய குடும்ப பின்னணி உதவுகின்றது. அந்த குடும்பங்கிற அந்த ஒரு அமைப்பு உதவி செய்கின்றது. மனச்சாட்சி டெவலப் ஆகிறதுக்கு அதுதான் செய்யுதுன்னு சொல்றாரு. அந்த குடும்பம் மனச்சாட்சியை கட்டிக்கு காட்டும். மனச்சாட்சிக்கு எதிராக போனால் மனத்தில் மாசு சேரும். இங்க அன்னை அரவிந்தர் இதுல வந்து நம்ம ஆன்ம வளர்ச்சிக்காக வந்திருக்கிறோம். ஆன்மாவுக்கு போகணுங்கிறதுக்கு முன்னாடி மனச்சாட்சியை பார்த்தாங்க. மனச்சாட்சியிலே குறை இருந்தா, மனச்சாட்சிக்கு எதிராக ஒருத்தர் செஞ்சுட்டு இருந்தானா ஆன்மாட்ட போக முடியாது. என்ன, மனச்சாட்சிக்கு எதிராக போனால் மாசு சேரும், ஆன்மாவில் இருள் சேரும். அகந்தையாலும் ஆசையாலும் பிணிக்கப்பட்ட ஆன்மா அவற்றிலிருந்து விடுதலை பெற முயல்வது சிரமம். ஆன்மா சுற்றி இந்த அகந்தையும் ஆசையும் வந்ததுன்னா இது அதை விட்டு வெளில வர முடியாது. ஆன்ம விழிப்பு வர முடியாது. ஆன்ம விழிப்புங்கிறது வந்து இறைவனை அடையும் பாதை, அன்னையை அடையும் பாதை, பூலோகம் சொர்க்கமாகும் பாதை, மனித வாழ்வு தெய்வீக வாழ்வாகும் பாதை. அங்க போகணும்னு சொன்னா இந்த மனச்சாட்சி உள்ளவனாக இருக்கணும், அதுக்கு எதிராக போகாதவனாக இருக்கணும். அந்த மாதிரி உருவாக்குவதற்கு குடும்ப பின்னணி உதவி செய்கின்றது. ஆன்மா அவற்றிலிருந்து விடுதலை பெற முயல்வது சிரமம். மேலும் மனச்சாட்சி அழிந்து இருள் திரண்டு சேர்ந்தால் நரகத்திற்கு போகும் நிலைமை உருவாகி உறுதியாகும். குடும்பம் மனச்சாட்சியை காத்து ஆன்மாவை இருளினின்று விலக்கி சோல் செக்யூரிட்டி, ஆன்மாவுக்கு பாதுகாப்பு அளிக்கிறது. ஏன்னா மனச்சாட்சி இல்லாம தவறு செய்தவன், தவறு பொய் செய்கின்றவன், உண்மையிலிருந்து விலகியவனுக்கு ஆன்மா வர்றதுக்கு, ஆன்மா விழிப்புக்கு வழியே கிடையாது. அவனால ஆன்ம விழிப்பு அடைய முடியாது. அவன் வேணா அந்த முதல்ல சொன்ன மாதிரி இந்த மந்திர தந்திரங்கள் போய் தீய சக்திகள் வலையில விழலாம தர, அது ஆன்மீக ஒரு காலத்துல வந்து இந்த தீய சக்திகளையும் அது ஆன்மீக வளர்ச்சியா நினைச்சிட்டு இருந்தாங்க. மந்திர தந்திரம் செய்யறது எல்லாத்தையும் ஆன்மீக வளர்ச்சியா நினைச்சு இன்னமும் செய்ய நினைக்கிறவங்க இருக்கிறாங்க. அதுபோல இந்த பிராணலோக சக்திகள்னு சொல்ற அந்த சக்திகளை நம்பி போறவங்கலாம் இருக்கிறாங்க. ஆனா அன்னை அன்னையன்ட்ட வந்த பிறகு நாம் அவற்றிலிருந்து விலக வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும். அதுக்கு துணையா இருக்கிறது இந்த குடும்பம் தான். அதனால சோல் குடும்பம் மனச்சாட்சியாய் காத்து ஆன்மாவை இருளி நின்று விலக்கி சோல் செக்யூரிட்டி, ஆன்மாவுக்கு பாதுகாப்பு அளிக்கிறது. திருமணமாகாமல் மற்ற வகையில் குடும்பத்தில் இல்லாமல் தனியே வாழ்பவர் வாழ்வில் இனிமையோ சாதனையோ இதமோ நிறைவோ இருப்பதில்லை. அவனுக்கு என்ன தெரியும்? அவன் குடும்பமா குட்டியா புள்ள குட்டியாச்சு, அவனுக்கு வந்து ஒரு ஈவு இறக்கமே இல்லை அப்படின்னு சில பேரை பற்றி சொல்லுவாங்க. நிறைய சம்பாதித்து வசதியாக இருந்தாலும் அப்படிப்பட்டவர் குறைவு. அவ்வாழ்வை எவரும் விரும்புவதில்லை. வறண்டு விரக்தியாக உணர்வு குறைந்து பற்றற்று பயனற்ற வாழ்வாக அவர்கள் நிகழ்காலம் இருக்கும். குடும்பம் இல்லாதவர்களுடைய வாழ்வு எதிர்காலம் இருண்டு தோன்றும். அவர்கள் தங்களுக்கே எதிரி, தங்கள் ஆன்மாவுக்கு ஊறு செய்பவர்கள், ஆன்மாவுக்கு வளர்ச்சி இல்லாமல் செய்பவர்கள். பெரிய தவறு நடந்தால் அவர்கள் மனம் அதில் பங்கு கொள்ள விழையும். அப்படி இந்த குடும்பம் எதுவும் இல்லாதவங்க இந்த தவறுகளில் ஈடுபடுவாங்க. சமூகத்தின் தீய சக்திகளை நாடும் உள்ளங்கள் அவர்கள் மனம். ஒரு உதாரணம் சொல்றார். காட்டுல இருக்கிற செடிகள்லாம் முள் வளர்க்கும், மற்ற இதுல இருந்து பாதுகாத்துக்க முள் இருக்கும். ஆனா நாட்டுல இருக்கிற செடியில வந்து மலர்கள் வரும். மனிதன் வந்து காட்டில் எழுந்து மலர்ந்து பழம் தருகிறது தொழில். காட்டில் உள்ள சில செடிகளுக்கு முதற்காரியமாக தம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அதனால் அவை தம் மீது முள்ளை வளர்க்கின்றன, பிறகு அவற்றை தீண்ட முடியாத நிலையை ஏற்படுத்துகின்றன.
குடும்பத்தில் வாழும் மனிதன் மலர்ந்து பலன் தருவான். அவன் எல்லாருக்கும் பலன் தருவான். அது வந்து வீட்டில் இருக்கிற மல்லிகைப்பூ, ரோஜாப்பூ இது போல. குடும்பம் இல்லாவிட்டால் அவன் வாழ்வு காற்றில் வளரும் முச்செடி போலாகும். மல்லிகை மலரும் செடிக்கும் முட்புதருக்கும் உள்ள வேறுபாடு குடும்பத்தால் மனித வாழ்வில் ஏற்படும். அதனால குடும்ப வாழ்வு பிறருக்கு பயன்படும், எல்லாருக்கும் மலர்ந்து உதவி செய்கின்ற தன்மையை கொடுக்கின்றது. அடுத்தது முக்கியமா ஒன்று சொல்றாரு. இந்த பிரம்மச்சரியத்தை பத்தி நிறைய பேர் சொல்லுவாங்க. பிரம்மச்சரியத்தை கண்டு அதை வணங்குபவனுக்கு உரியது. பிரம்மச்சரியம்ங்கிற வார்த்தை பிரம்மத்தை கண்டு பிரம்ம சாட்சா்காரம் அடைவது, பிரம்மத்தை அறிந்து கொள்வதற்காக உள்ளது வந்தது. அந்த பிரம்மச்சரியத்தை வந்து இயற்கையின் போக்கை அடக்கி மாற்றி உடலின் சக்தியை தபோ வலிமையாக்க ஞானத்தை தாடுபவனுக்கு உரியது. இது என்ன சொல்ல போறாருன்னா, சாதாரண மனிதனுக்கு பிரம்மச்சரியம் உரியதல்ல. அவன் வந்து அதை அது தவறாக போவதற்கும் அவன் உடல் நலத்தை பாதிப்பதற்கும் இதுக்கும் உதவி செய்ய கேள்வி தந்துவர உள்ளேன்னு சொல்றாரு. பெரிய நிலைக்கு போறவங்களுக்கு, சமுதாயத்துல பெரிய தொண்டு செய்யறவங்க, இல்லது ஆன்மீகத்துல மிகப்பெரிய நிலைக்கு பிறவிலேயே பல ஜென்மத்தின் தொடர்ச்சியாக பிறந்த ஆத்மாக்கள் மேலே வளர்வதற்காக அந்த பிரம்மச்சரியம் உதவும். அதை சாதாரண மனிதனுக்கு இல்லைன்னு சொல்றாரு. உடலில் இயற்கையாக சேரும் சக்தி தவத்தால் மாற்றப்பட்டு தேஜஸினும் சக்தியாக இறைவனை காண உதவுகின்றது. ஓஜஸ் தேஜஸா மாறுறதுன்னு சொல்லுவாங்க. உடல்ல இயற்கையா இருக்கிற சக்தி இது ஓஜஸ்னும், அது வந்து தேஜஸா முகத்தில் ஒளியாகவும் இதில் சுற்றி வட்டம் போட்டு காமிப்பாங்க. ஓரான்னு சொல்றது, அந்த ஓராவாகவும் இந்த வளையமாகவும் மாறுகிறது என்று சொல்லுவாங்க. உடல் முழுவதும் அக்னியாக உணரப்படும் சக்தி முகத்தில் பிரகாசமாக வெளிப்படுகிறது. அது ஓடும் நதியை தடுப்பது போன்ற தவ முயற்சி. அது சிலருக்கு உரியது. இது யாருக்கு உரும்? தவம், யோகம், ஆசனம் போன்றவற்றை மேற்கொள்பவர்க்கு இன்றியமையாதது. அது அவங்க வரணும். விவேகானந்தர் பிரம்மச்சரியாகவே இருந்தார். இது வந்தார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவங்க இது பண்ணி சிறு வயசுலேயே அவங்க பால்ய விவாகம் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் இந்த 16 வயதுக்கு அப்புறம் குடும்பம் நடத்துன்னு சொன்னாங்க. அவங்கள சாரதாமணி அம்மையாரை கேட்டார், உனக்கு வந்து நான் திருமணம் பண்ணிட்டேன், உனக்குன்னு வேணுங்கிற 4-5 குழந்தைகள் சாதாரண குடும்ப வாழ்க்கை வழியா, இல்லை நீ வந்து உனக்கு இல்லாமல் இது உலகம் பூரா உன்னுடைய மக்களா இருக்கிறார் அப்படியே நம்மளும் ஒத்துக்கிட்டாங்க. அதனால அவங்க கணவன் மனைவியா வாழலை. அப்புறம் பிரம்மச்சரியத்தை கடைப்பிடித்தார். இவங்களும் வந்தாங்க, அவங்களும் பெரிய யோகி ஆனாங்க. நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். ஒரு கட்டத்தில் விவேகானந்தர் பெரிய யோகனார், இந்த மாநாடுக்கு போய் பேசினாரு, உலகம் பூரா இது பண்ணாரு, இந்து மதத்தை அமெரிக்காவில் பரப்புவதற்கு காரணமாக இருந்தார். இங்கே வந்த பிறகு அந்த இதை தொடர்ந்து ராமகிருஷ்ண மடத்தை செஞ்சார். அப்போ இவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் இறந்த பிறகு ஒருவர் வந்து அவர்கிட்ட தீட்சை பெற்றுட்டு தவம் செய்யறதுக்காக வந்தார். இவர் தீட்சை கொடுக்க முயற்சி பண்ணுறாரு, அவரால் முடியல. அப்போ அவர் டக்குன்னு தியானம் பண்ணி பார்த்துட்டு, நீ வந்து பெரிய இடத்துக்கு போகணும், நீ அம்மாகிட்ட போகணும்னு சொல்கிறாரு. அவங்ககிட்ட போய் நீ தீட்சை வாங்கிக்கன்னு சொல்றாரு. அப்ப தன்னை விட அவர்கள் உயர்ந்தவர்களாக சாரதாமணி இருக்காங்க. அப்ப அந்த மாதிரி அமைப்புடையவர்கள் சில பேர் இருப்பாங்க. அப்படி இல்லாதவர்களால அது முடியாது. பிரம்மச்சரியத்தை இந்த திருமண வாழ்வு இல்லாம முடியாது. தவம் அது மாதிரி வரணுங்கிறத சொல்றாரு. அப்படி உள்ளவங்களுக்கு அந்த பிரம்மச்சரியம் தேவை. தவம், யோகம், ஆசனம் போன்றவற்றை மேற்கொள்பவருக்கு இன்றியமையாதது. நாட்டு விடுதலை, மனிதகுல சேவை செய்வதும் பெரிய லட்சியங்களே ஏற்று அதற்கு தம் வாழ்க்கை அர்ப்பணிவர்களுக்கும் தவத்திற்கு வேறு போன்ற பெரும் சக்தி தேவைப்படும். நம்ம நாட்டில் 2 பேர் எனக்கு தெரிஞ்சு காமராஜ் திருமணம் செய்து கொள்ளவே இல்லை. காமராஜத்துக்கு இணையான தலைவர்கள் இன்னும் அதுக்கப்புறம் வரல. அதே போல பாரதிய ஜனதா பார்ட்டியினுடைய வாஜ்பாய் பிரதமராக இருந்த வாஜ்பாயும் அவர் திருமணம் செய்து கொள்ளவே இல்லை. அவருக்கு அந்த பிரம்மச்சரிய சக்தி தேவையாக இருந்தது. அவர்கள் பிரம்மச்சரியத்தை
மேற்கொண்டால் பிரம்மச்சரியம் கொடுக்கும் பிரம்மாண்டமான சக்தியை அவர்களுடைய லட்சிய சேவையை ஏற்றுக்கொள்ளும். அந்த சக்தி லட்சிய சேவைக்கு போய் சேர்ந்துருது. ஆகையினால அவர்கள் அதை பாதிக்கிறது இல்லை. சாதாரண மனிதன், மகாத்மா காந்தியும் ஆரம்பத்தில் கஸ்தூரிபா காந்தியோட வாழ்ந்து இது பண்ணார தவிர அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் கணவன் மனைவியா வாழலைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவருக்கு சத்திய சோதனை செய்ய ஆரம்பிக்கிறாரு. இந்திய சுதந்திர விடுதலைக்காக போராட்டம் நடக்க வேண்டியிருக்குது. அவர் இல்லறமும் பிரம்மச்சரியம்னே ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு. சாதாரண மனிதன், சராசரி மனிதன் ஏற்றுக்கொள்வதில்லை. இது திருமணம் ஆகாமல் இருப்பதால் பிரம்மச்சாரியாக இருப்பவர்கள் என்றும் திருமணத்திற்கு தயாராக இருப்பாங்க. அவங்கள சொல்லலை, கல்யாணம் பொண்ணு கிடைக்காம மாப்பிள்ளை கிடைக்காம இருக்கிறவங்கள சொல்லலை. சில பேர் இளம் வயதில் பிரம்மச்சரியத்து மேலே ஆகணும், அந்த இதாகணும், விவேகானந்த ராமகிருஷ்ண படிச்சு நினைப்பாங்க. ஆனால் அது சரியா போகாமல் அவங்களுக்கு பொருந்தாமல் போயிடும். ஆனால் காரணம் எதுவானாலும் சாதாரண மனிதனுக்கு பிரம்மச்சரியம் உதவாது, ஊறு செய்யும் என்பதை அவர்கள் சிந்திக்க வேண்டும். திருமணமாக இருப்பதால் ஒருவர் பிரம்மச்சாரியாக இருக்க முடியாது. அப்படின்னா திருமணம் பண்ணிக்காம இருந்ததுனால மட்டும் பிரம்மச்சாரி ஆகிட முடியாது. அவருக்கு மனசுக்குள்ள அந்த ஆசை இருந்தது, அது அவரை வெல்லலைன்னு அர்த்தம். அது அவர் மேலே கூறிய தவசிகள் போல இது பண்ண போல. நம்ம நாட்டில் மிக முக்கியமான ஒண்ணு, ரிஷிகளில் பலர் திருமணமானவர்களாக இருந்தாங்க. வசிஷ்டர் இவருடைய மனைவி அருந்ததி, கௌதமருடைய மனைவி அகல்யை, விஸ்வாமித்திரர் திருமணம் செய்து கொள்ளவில்லை. ஆனால் அவர் மேனகையினுடைய இதில் வலையில விழுகிறார். அதனால நம்முடைய மரபுல பின்னணி மாறினதுதான் ஜைனமும் புத்தமும் வந்த பிறகுதான், புத்த மதமும் வந்த பிறகு இந்த திருமணம் இல்லாமல் இருக்கிறதுங்கிற இது வந்துச்சு. அதில் நிறைய தப்புகள். அதே மாதிரி கேத்தலிக் ப்ராட்டஸ்டன்ட் பாஸ்டர்ஸ் திருமணம் செய்து கொள்ளலாம், கேத்தலிக் ஃபாதர்கள் திருமணம் செய்து கொள்ளலை. ஏன்னா அதனால பல தவறுகள் நடப்பதற்கும் பிரச்சனைகள் வருவதற்கும் அது வெளியில ஸ்கேண்டல் ஆகிறதுக்கும் உள்ளதை பார்த்துருக்கோம். அதனால அந்த இதை எல்லாரும் சாதாரண மனிதர்களுக்கு வேண்டவே வேண்டான்னு சொல்றாரு. அப்படி இல்லாம பிரம்மச்சாரியாக சாதாரணமா வாழ்றவங்களை நான் சொல்றேன்னு சொல்லி அதுக்கு அவர்களுக்கு சிந்தனைக்குரிய சில கருத்துக்களை கீழே தருகிறேன்னு சொல்றாரு. இயற்கையாக உடலில் எழும் சக்திக்கு முறையான வெளிப்பாடும் ஞாபகம் வச்சுக்கணும். நம்முடைய அரவிந்த யோகம் வாழ்வனைத்தும் யோகம். இந்த வாழ்வனைத்தும் யோகக்கு வந்தவங்க யோக எல்லாரும் முதல்ல தப்பா சொல்றது சாதாரண வாழ்க்கையை யோக வாழ்க்கையா மாற்றுங்கன்னு சொல்றாரு. அன்னையின் அருளை துணை கொண்டு அந்த வாழ்வில் அடைகிற அத்தனை வளர்ச்சியும் அடைய சொல்றாரு. எல்லாத்தையும் சொல்லிட்டு யோக தகுதி உள்ளவர்கள் யோகத்துக்கு போகலாம். ஒவ்வொரு கட்டுரையிலையும் முடிப்பார், நிறைய கட்டுரையில் முடிப்பார். அப்போ அந்த யோக தகுதி உள்ளவர்கள் தான் இதுலேருந்து விடுபட முடியும். அப்படி இல்லாதவங்க சாதாரண வாழ்க்கை தான் வாழணும். அதான் இயற்கையான உடல் எழும் சக்திக்கு முறையான வெளிப்பாடும் பலனும் தேவை. எழும் சக்தியை பயன்படுத்தப்படாவிட்டால் மனத்தையும் உணர்ச்சியையும் கடுமைப்படுத்தும். நிறைய திருமணம் இல்லாதவங்க இருக்கிறவங்களாம் கடுகடுன்னு சிடுசிடுன்னு இருக்கிறவங்கள நிறைய பேர் இருக்கிறவங்க பார்த்துருக்கலாம். குடும்ப பொறுப்பில் வெளிப்படாத சக்தி வெறுப்பாக மாறி வெளிப்படும், அதையும் தவிர்க்கணும். அதனால குடும்பம் அவசியம் சொல்றாரு அவர். வெறுப்பாக மாறாவிட்டால் அர்த்தமற்ற வழிகளில் வாழ்க்கை சென்று அச்சக்திக்கு வெளிப்பாட்டை தேடும். தவறான போறவங்களும் இருக்கிறாங்க. இன்னர் டென்ஷன், மனதில் படபடப்பு நிரந்தரமாகும். உள்ளே நிதானம் இல்லை என்பதால் வாழ்வில் நிதானம் இழந்த மலை நிரந்தரமாகும். குடும்பம் நம்மளை பண்பு நடை செய்கின்றது, அமைதிப்படுத்துகின்றது. முதல்ல சொன்னது மாதிரி பிள்ளைக்காகவும் இதுக்காகவும் தாயார் அப்பாவும் விட்டு கொடுப்பாங்க. அம்மா தான் சாப்பிட்டுட்டு பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுத்துட்டு தான் சாப்பிடாம இருக்கிற அம்மாக்கள்லாம் உண்டு. அதுமாரி மற்றவர்களுக்கெல்லாம் துணியெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு தனக்கு எடுக்காம இருக்கிற தந்தை உண்டு. அது எனக்கு ஞாபகம் இருக்குது. போன வாரம் சொன்னேன் நினைக்கிறேன். அனுபவத்தில் அலுவலகத்தில் பார்ட்டி பஞ்சாயத்து ஆஃபீஸில் பார்ட்டி வச்சுட்டு அந்த ஸ்வீட்டை கட்டி உடந்துட்டு பிள்ளைக்கு கொடுக்கணும்னு எடுத்து வருவார். அப்படிலாம் இருக்கிறதா அது அவங்களோட மென்மைப்படுத்தும். அதான் முதல் நேற்று படித்தது பூரா அன்னைக்கு பேசுனது பூராவும். அப்படி இல்லாமல் இந்த குடும்பம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு அந்த மென்மை இல்லாமல் போகும். இது மறுபடியும் நான் முதலே சொல்லிட்டாரு. தவத்தில் செஞ்சு மேலே போகிறவங்களுக்கு இருக்கலாம். அப்படி இல்லாமல் நாட்டு தொண்டு செய்கிறவங்க, பெரிய லட்சிய நோக்கு உள்ளவங்களுக்கு, நான் சொன்ன மாதிரி காமராஜர், வாஜ்பாயி, மகாத்மா காந்தி உள்ளவங்களுக்கு இருக்கலாம். ஆனால் சாதாரண மனிதர்களுக்கு இது இல்லை. உள்ளே நிதானம் இல்லை என்பதால் வாழ்வில் நிதானம் இழந்த நிரந்தரமாகும். பார்த்தாலும் கடுகடு கடுகடு நிதானம் இல்லாமல் தப்பு தப்பா செஞ்சுட்டு இருப்பாங்க.
The disturbed inner balance of energy will permanently upset the outer balance in life. அதனால அகம் நிதானம் இல்லாதது புற நிதானத்தை இல்லாமல் பேலன்ஸ் இல்லாமல் பண்ணணும். தேவையில்லாத விரதம் எவருக்கும் பயன்படாமல் வாழ்வை விரக்தியாக்குவது அர்த்தமுள்ள செயலாகாது. அன்னையும் அரவிந்தரும் விரதங்கள், தடங்குகள், மூட நம்பிக்கைகள் எல்லாத்தையும் மறுக்கிறாங்க. அதனால அது தகுதியாகாது. வியாசர் தம் மகன் சுகபிரம்மம் அவர் பிறக்கும் போதே பிரம்மமா பிறந்தவர்னு சொல்லுவாங்க. பிரம்மச்சரியத்தை மேற்கொள்ளப் போவதாக சொன்ன பொழுது 12 ஆண்டுகளுக்கு மேல் உடல் ஒத்துழைக்காது என்று அவர் சொல்றார். நான் வியாசர் வேற, சுகபிரம்மங்கிறது அவர் பிறக்கும் போதே பிரம்மமா பிறந்தவரா சொல்லுவாங்க. அவரை பற்றி ஒரு கதை உண்டு. அவர் எல்லாமே ஞானி ஆகிட்ட பிறகு அவர் டெஸ்ட் பண்றதை ஜனகருக்கு அனுப்புறதா சொல்லுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோ, ஜனகர் சீதையினுடைய கணவர், திருமணம் செய்து கொண்டவர், மகாராஜா சாரி அப்பா தப்பா சீதையோட அப்பா, திருமணம் செய்து கொண்டவர், ஒரு நாட்டை ஆள்றவர். அவரை தான் ராஜ ரிஷின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வெளிப்படையா ராஜாவா இருந்தாலும் கூட அந்த ரிஷிகளுக்குரிய பக்கத்தோட இருந்தாருன்னு சொல்லுவாங்க. அவரை இவர் உண்மையாகவே ஞானம் அடைந்து விட்டாராங்கிறத டெஸ்ட் பண்றதுக்கு சுகரை அங்க அனுப்புறாங்க. சுகரை சுகபிரம்மங்கிறது கிளிமூக்குள்ளவரா இதை போட்டிருக்கோம். அவர் போனதும் அவரை அரண்மனை வாசலில் உட்காந்துருக்காரு. ஒரு வாரம் யாருமே கவனிக்கல அவரை. திடீர்னு அங்கேருந்து உள்ளே இருந்து பூரண கும்ப மரியாதையோட இதெல்லாம் அழைச்சி அவரை இது பண்றாங்க. அவர் அதையும் சமமாக ஏற்றுக்கிறாரு. அப்புறம் அவர்கிட்ட பேசுறாரு. பேசின பிறகு நீ பக்குவம் வந்துட்டு, நீ பிரம்ம சாட்சி ஞானம் அடைந்துட்ட அப்படின்னு சொல்றாரு. அவர் வெளில வந்துடுறாரு. காட்டுக்குள்ள போறாரு. போய் எல்லாத்தோடையும் ஒன்னா கலந்துடுறாருன்னு சொல்லுவாங்க. வியாசர் அவரே ரிஷின்னு சொல்லுவாங்க, மகாபாரதம் எழுதினவர். ஆனா அவர் அந்த 10 பாசங்களை விட்டு வெளில வராதவர். பிள்ளைய காணோம்னு தேடிட்டு வருவார். கேட்ட அவர் அவன் நல்ல ஞானம் அடைந்துட்டான்னு தெரிஞ்சது. நான் போயிட்டாரேன்னு இவர் சொல்லுவார். போய் வெளியில போய் பார்த்தா காணும். போய் சுகா சுகா சுகான்னு கத்துவாராம். உடனே அங்க இருக்கிற மரங்கள், செடிகள், கொடிகள்லாம் ஏன் பதில் சொல்லுமா? அந்த பிரம்மத்தோட இயற்கையா ஒன்றிட்டாருன்னு சொல்லுவாங்க சுகரை பத்தி. அதனால அப்படி போறவங்களுக்கு அந்த பிறப்பிலேயே பல ஜென்மத்தினுடைய வளர்ச்சினால, இந்த பரிணாமத்தினால உயர்நிலைக்கு வந்தவங்களுக்கு அது இருக்கும். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஞானசம்பந்தருக்கு 3 வயசுல ஞானப்பால் கொடுத்ததா சொல்லுவாங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, அந்த 3 வயசு அவருடைய பரிணாம வளர்ச்சி, அந்த ஆன்மாவினுடைய பரிணாம வளர்ச்சியில 3 வயசு தான் தேவையா இருந்தது. அம்பாளையே பால் கொடுத்ததுன்னு என்ன சொன்னா, சக்தி நிபாதம்னு சொல்லுவாங்க. சக்தி அவருக்குள்ள இறங்கிட்டுது. அந்த குழந்தையில அம்மானு அவர் கத்தும் போது இருக்கும்போது அப்பா குளத்துல குளிச்சுட்டு இருந்தாரு. சீர்காழி நடந்ததை சொல்லுவாங்க. அவருக்கு இது வந்துட்டது, அந்த ஞானம் வந்துட்டு. அப்பவே அவர் பாட ஆரம்பிச்சிடுறாரு. அதே இவருக்கு அப்பருக்கு வயசான பிறகுதான் அவர் முதல்ல ஜெயினரா இருக்கிறாரு. அப்புறம் சைவத்துக்கு வர்றாரு. வந்த பிறகு அவருடைய சகோதரியர் மூலமா இந்த ராஜா அவரை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. கல்ல கட்டி கடல்ல போடுறது, இது நீர்த்தரைக்குள்ள போடுறது, அதெல்லாம் மீறி அப்படி வந்த பிறகு அவருக்கு ஞானம் கிடைக்கின்றது. அந்த ஆத்மாவுக்கு பாக்கி இருந்தது. இந்த சுகம்ங்கிறவருக்கு அப்படி இருந்தது. ஆனா வியாசர் அவர் முனிவராக இருந்தாலும், தவம் செஞ்சதா இருந்தாலும், மகாபாரதம் எழுதினவராக இருந்தாலும், அவருக்கு பிள்ளை மேல இருக்கிற பாசம் போகாதனால அவர் தேடி அவர் காட்டுக்கெல்லாம் போறாரு. ஆனா அவர் இந்த பிரம்ம நிலை அடைந்து இயற்கையோடு ஒன்று கலந்து காடு இருக்கிற எல்லாமே ஏன் என்று பதில் சொல்லதா சொல்லுவாங்க. ஆமா, ஆன்மாவோட வயசு வேற. அதான். அதனால அப்படி இல்லாம, அப்படி இருக்கிறவங்க தான் அந்த பிரம்மச்சரியத்துக்கு போகலாமே தவிர, அப்படி இல்லாம உணர்வை கட்டுப்படுத்தினால் அது ஆன்மாவுக்கு ஊறு செய்யும். அதான் இந்த ஆசிரமத்தில் சேர்ந்து யோகத்தை மேற்கொண்ட சிலரை அன்னையும் ஸ்ரீ அரவிந்தரும் திரும்பவும் ஊருக்கு போய் திருமணம் செய்து கொண்டு வர சொன்னது உண்டு. ஆசிரமத்துக்கு யோகம் செய்யறதுக்காக இருந்தவங்களை அவங்ககிட்ட இது இல்லை, பக்குவம் அல்லன்னு தெரிஞ்ச பிறகு போய் கல்யாணம் பண்ணிட்டு வான்னு அனுப்பிச்சிருக்காங்க, போயிட்டு வந்திருக்காங்க. நம் சுபாவம் உருவாவது குடும்பத்தின் மூலம். மனித வாழ்வின் பேரம்சங்கள் முற்பிறப்பாலும், குடும்ப வளர்ப்பாலும், படிக்கும் கல்வி நிலையங்களாலும், வேலை செய்யும் இடத்திலும், தானே முயன்று அறிவதாலும் ஏற்படுகின்றன. இப்படி பல இது நம்ம எப்படி வளர்றோம்னு சொன்னா,
ஒரு பிறவி தொடர்ச்சி நிச்சயமா இருக்குது. அதில் இது நான் சொன்ன மாதிரி ஞான சம்பந்தருக்கு 3 மாதத்துலேயே அந்த தொடர்ச்சி வந்து அவருக்கு ஞானம் கிடைச்சிட்டு. அதுக்கு மேல வந்து குடும்ப பண்பு வளர்ப்பு. குடும்பத்துல வந்து நல்ல கட்டுப்பாட்டோடையும் இதோடையும் அன்போடையும் பண்போடையும் வளர்ந்துருந்தாங்கன்னா அது வளர்ச்சி அடைய வரும். அப்புறம் வேலை செய்யும் இடத்துல நல்ல இடத்துல வேலை செஞ்சு நல்லவங்களோட வேலை செஞ்சா அது நிச்சயமாக நல்ல பண்பை கொடுக்கும். நான் என்னுடைய பேராசிரியராகவும் துறை தலைவராகவும் பேராசிரியர் அகஸ்தியலிங்கம் இருந்தார். அவருடைய அன்பு பண்பு எனக்கு அதுக்கு முன்ன வேற தலைவர் பேராசிரியர்களும் தெரியும். இவர்கிட்ட இருக்க இந்த பண்பு அன்பு நான் பார்த்துருக்கிறேன். அப்படி இதுக்கு இருக்கிறவங்க எல்லாம் வந்து அப்படி என்கரேஜ் பண்ணுவார். கோபமா இது பண்ணி பேச மாட்டார். அவர் அவரால் எப்படிலாம் உதவி செய்ய முடியுமோ அப்படி உதவி செய்வார். ரொம்ப பிரமாதமான அனுபவம் என்னன்னா, நான் வந்து பழைய தமிழை பற்றி ஆராய்ச்சி பண்ணேன். அவரும் அதே மாதிரி ஒரு பழைய தமிழில் தீசிஸ் பண்ணியிருந்தாரு, பிஹெச்டி. நான் வந்து அவருடைய கருத்துக்களுக்கு மாறான கருத்துக்களை நான் சொல்லுவேன். அதாவது அனாலிசிஸ்ல முதல்ல ஆர்கியூ பண்ணுவார், கேட்டு கடைசியில் நீ சொன்னதாம்பா சரி அப்படின்னு சொல்லுவார். இல்லை அவர் சொன்னதை சரியாக நான் ஏற்றுக்கொள்வேன். இப்போ வெடிக்கா சொல்லுவார். அவருடைய பேராசிரியர் இவர் சான்றுகள் கொடுத்து மாற்றி சொன்னாலும் கூட அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டார். நான் சொன்னபடி செய்யுது அப்படின்ட்டு யூ டைப் ஆஸ் ஐ சே அப்படின்னு சொல்லிடுவார். தீசிஸ் அது சொல்ல வேண்டாம், அது பேரை சொல்ல வேண்டாம். அதனால அந்த மாற்று கருத்துக்களுக்கு இடம் கொடுக்கறது ரொம்ப எனக்கு ஒரு அனுபவம் இருந்தது. அவர் தியரி வந்து லிங்குவிஸ்டிக்ஸ்ல பல தியரிகள் உண்டு. அதில் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷனல் கிராமர் மாற்று இலக்கணம்னு சொல்கிறோம், அது முறையில் இவர் வந்தவர். இதில் ஹைதராபாத்தில் இன்னொரு சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் இங்கிலீஷ் அண்ட் ஃபாரின் லாங்குவேஜஸ் இருந்தது. அங்கே இருக்கிற வர்மாங்கிற பேராசிரியரை இங்கே கூப்பிட்டுருந்தார் ஒரு கான்ஃபரன்ஸுக்கு தலைமை தாங்க. அங்கே பொதுவாக இந்த மாதிரி கான்ஃபரன்ஸ் இதில் எல்லாம் இருக்கும்போது ஒரு கொள்கை உள்ளவங்க இன்னொரு கொள்கை உள்ளவங்கள மறுத்து பேசுவாங்க, எடுத்து பேசுவாங்க. அப்போ வந்து அவர் சொன்னார், அவர் வந்து வேற ஒரு முறையை பின்பற்றினவர். இவருக்கு நல்ல நண்பர். ஐயோ வந்தா எல்லாம் நீங்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு என்னை அட்டாக் பண்ணுவீங்கன்னு அவர் சொன்னாரா? அப்படி இல்லை, எல்லாரும் நாங்கள்லாம் ஒன்று மாதிரி இல்லை நீ சொன்னாரா? அதுமாரி அவர் வந்தார். வந்து முதல் பேப்பரை எப்போதும் அகஸ்தியலிங்கம் படிப்பார். அகஸ்தியலிங்கம் படித்தார். அவருடைய அந்த மாற்று இலக்கண முறையில் சொன்னார். நான் கேள்வி கேட்டேன், என்ன எல்லாம் கேள்வி கேட்டாங்க சொன்னாங்க. சிரிச்சுக்கிட்டே அவர் சொன்னார், இப்போ வர்மா ப்ரொஃபஸர் வர்மாவுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும் என்னுடைய இதெல்லாம் என்ன அப்படியே வந்து காப்பி அடிக்கிறவங்க இல்லை, அவங்கவுங்க இண்டிபெண்ட்டாக இது பண்ணுறாங்கன்னு. அப்படியே இதை வளர்த்தாரு இல்லை. அவங்களும் அவருக்கு ஹெட் ஆகிறதுக்கு முன்னாடியே நாங்கள் ரிசர்ச் ஸ்காலர் இவங்களை கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ண சொல்லுவார், எல்லாம் பண்ண சொல்லுவார். அந்த இது வந்து என்னுடைய வளர்ச்சிக்கு அது உதவியாக இருந்தது. இன்னொன்று நான் உதவியாக இருந்தது பார்த்தேன்னா, இந்த படிப்பு மொழியியல் வந்து அறிவியல் பூர்வமானது. நான் முதல்ல படித்தது தமிழ் படிப்பில் வந்து இலக்கியங்கள் இலக்கணங்கள் இப்படிலாம் இருக்குமே தவிர வந்து இந்த நிறைய மரபுகள் இந்த புராணங்கள் அது இது எல்லாமே வரும். ராமாயணம்லாம் படிச்சிருக்கிறேன். இவர் இங்கே வந்த பிறகு அந்த அப்ஜெக்டிவாக பார்க்கறது, எல்லாத்துக்கும் எது சொன்னாலும் அதுக்கு சான்றுகள் வேண்டும் அப்படிங்கிறது. அது அப்ஜெக்டிவாக எதாக இருந்தாலும் அறிவுபூர்வமாக பார்க்கறதுங்கிறது கற்றுக் கொடுத்தது. அது வாழ்க்கையின் விஷயங்களையும் வாழ்வையில் வர்ற பிரச்சனைகளையும் அப்படி அறிவுபூர்வமாக பார்க்கறதுக்கு எனக்கு அது பயிற்சி கொடுத்ததா அமைஞ்சது. அதுதான் இப்போ சொல்றார் 3 எப்படி நமக்கு மாறுதுன்னு சொல்றதுல, முற்பிறப்பால வரும், குடும்ப வளர்ப்பால வரும், படிக்கும் கல்வி நிலையங்களாலும் வரும். நான் கற்ற கல்வி என்ற மொழியியல்ங்கிற அறிவியல், மொழி அறிவியல், அது சயின்ஸ் ஆஃப் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். மொழி அறிவியல் வாழ்வையும் வந்து அறிவுபூர்வமாக உணர்ச்சி பூர்வமாகவும் இந்த இது நம்பிக்கை பூர்வமாகவும் எல்லாம் பார்க்கறதுக்கு உதவி செஞ்சது. அப்புறம் வேலை செய்யும் இடத்திலும் தானே முயன்று அறிவதாலும் ஏற்படுகின்றன. முற்பிறப்பின் சிறப்பை தங்கி வருவது ஆன்மா, வளர்ப்பால் பெறுவது பழக்கம், பண்பு, கல்வி கூடங்கள் அறிவின் வீச்சை அதிகப்படுத்துவதால் மூட நம்பிக்கைகள் அழிந்து குடும்பத்தால் பெற்ற நல்ல வழக்கம், படிப்பு, பண்பு, அறிவின் சிறப்பால் உறுதிப்படுகின்றன. இது ரொம்ப அன்னை அரவிந்தட்ட மிக முக்கியமானது. மூடப்பழக்க வழக்கங்கள் எல்லாம் வரணும். சூப்பர்ஸ்டிஷன் சொல்றது உண்மையான மதத்தை உணர்ந்தவர்கள் எல்லாருக்குமே அதை சொல்றதில்லை. எனக்கு ஞாபகம் இருக்கு, இவருடைய ஒரு பேர் மறந்து போச்சு எனக்கு. ராமகிருஷ்ணா மடத்துல விவேகானந்தருக்கு அப்புறம் ஒரு பெரிய நிறைய நூல்கள் எழுதினவர். நான் ஹைதராபாத் மையத்தினுடைய தலைவராக இருந்தார். அவர் எழுதின சயின்ஸ் அண்ட் ரிலிஜியன் ஒரு புக்கு எழுதியிருக்காரு. இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் எழுதும்போது மித் அண்ட் சூப்பர்ஸ்டிஷன் அப்படின்னு எழுதி மூட நம்பிக்கைகளும் எதிர்களும் மதத்திற்கு
பொருத்தமற்றவை, அவை வந்து உண்மையான இறைவன அறிவு உணர்வு ஏற்படுவதற்கு தடையாக இருக்கின்றன அப்படின்னு எழுதுறாங்க. அதனால அது வந்து அடுப்புல சேர்ந்தது. அது நிறைய மித்தாலஜி புராண கதைகள் எல்லாம் தத்துவத்தை உள்ளடக்கிய கதைகள். எனக்கு ஹைதராபாத்ல குருவா இருந்தவர் அதை சொல்லியிருக்கிறார். அந்த அதெல்லாம் அவர் நிறைய புராணங்கள் எல்லாம் மொழிபெயர்த்திருக்கிறாரு. அவர் ஒரு மற்றவங்கள்ட்ட பேசும்போது பிராமணர் அவர், அதெல்லாம் வந்து தத்துவத்தை விளக்கிய கதை தானேன்னு தவிர்த்து சொல்லிட்டாரு. என்ன 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 நீங்களே எப்படி சொல்றீங்களே, தெரிஞ்ச ஏமண்டி மீரே எப்படியா சிட்லா சித்தேன்னா அவரே புராணங்கள் எல்லாம் படித்தவர். வேதம், வேதாந்தம், வியாக்கரணம், நியாயம், மீமாம்சைன்னு சொல்ற அத்தனையும் கரைச்சி குடித்தவர். அப்புறம் டக்குன்னு அவர் பேச்சு அவங்களால புரிஞ்சுக்க முடியலன்ட்டு விட்டார். புராணங்கள் எல்லாம் தத்துவத்தை விளக்க வந்த கதைகள் தான், ஆனால் அதை எல்லாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அப்படி புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு அது இருக்கும். அதுவும் அவங்களுடைய வளர்ச்சிக்கு உதவி செய்யும். கல்விக்கூடங்கள் அறிவின் வீச்சை அதிகப்படுத்துவதால் மூடநம்பிக்கைகள் அழிந்து, அதனால் அன்னைட்ட மிக முக்கியம். மூடநம்பிக்கைகள், சடங்குகள், சம்பிரதாயங்களை தாண்டி போகிறதுதான் முக்கியம். நான் சொல்லுவேன், வேதத்தினுடைய முதற் பகுதியில் தான் சடங்குகள் சம்பிரதாயங்கள். வேதாந்தம்னு சொல்ற உபனிஷத்துகளில் சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் தாண்டி போக சொல்றாங்க. சுந்தரி மொழிபெயர்த்தர சடங்குகள் சம்பிரதாயங்களை போனால் இருளுக்கு போவேன்னு அதை எழுதுறாங்க. குடும்பத்தால் பெற்ற நல்ல பழக்கம், படிப்பு, பண்பு, அறிவின் சிறப்பால் உறுதிப்படுகின்றன. இதெல்லாம் வளர்ச்சி எப்படி வருதுன்னு. வேலை செய்திகளை நிர்பந்தமாக மனிதனை திறமையாக நேர்மையாக இருக்க செய்வதால் அப்பயிற்சி அவன் பெற்ற பழக்கம், படிப்பு, பண்பு ஆகியவற்றின் பலனை நிர்ணயிக்கும் பயிற்சியாக அமைகின்றது. இத்தனையும் அவன் புறச்சூழலிலிருந்து வருகிறது. ஒரு புறச்சூழல் தான் அவனுடைய மனிதனை உருவாக்குகின்றது. இன்னொரு என்ன சொல்றாருன்னா, வாழ்வில் சிக்கல் வரும், வாய்ப்புகள் வரும். அங்கே சிந்திச்சு இதெல்லாம் மேலே வர்றான். அங்கே வந்து அவனுடைய வளர்ச்சி, இந்த குடும்ப பின்னணி இதெல்லாம் வந்து அவனுக்கு திரண்ட ஞானமாக அவன்கிட்ட இருக்குது. அதெல்லாம் சிந்தனைக்குருவியாகி அவனுக்கு திரண்ட ஞானத்தை அனுபவ சாரமாக அளிக்கிறது. அதுவே அவனுக்கு இதை வழிகாட்டி. அது அவனுள் சிறப்பு பெற்று முழுவதும் அதுவே இல்லை, மீதி உள்ளவை பொதுவாக அந்த முடிவுக்கு எதிரானவையாக இருக்கும். அனுபவசாரம், லட்சியம், நேர்மை, சேவை, உயர்வு, உன்னதம் எனில் மீதியுள்ளவை அலட்சியம், தவறு, அழிவு, தாழ்வு மட்டமாக இருக்கும். இவருடைய பிள்ளைகளில் எப்படி இவன்கிட்ட தவறுகள் இருந்தால் அது குடும்பத்தை பாதிக்குங்கிறத சொல்றாரு. இவை இரண்டில் எதுவும் வெளிப்படும் உயர்ந்தவை மேலும் வளர வழியிருந்தால் பிள்ளைகளிடம் உயர்ந்த குணங்கள் உச்சகட்டத்தை அடையும். நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், அவன் அப்பா அம்மா பண்ண பாவம் பிள்ளைகள் தள்ள விடுதுன்னு சொல்லுவாங்க. அப்பா அம்மா பண்ண புண்ணியம் இவன் மேலே வந்திருக்கான், அதையும் சொல்லுவாங்க. தந்தை மகற்காற்று நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல், மகன் தந்தைக்கு ஆற்று உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொள்ளன்னும் சொல். தந்தை என்ன பண்ணணும், அவனை சபையில வந்து முந்தி இருக்க வைக்கணும், படிக்க வச்சு இது பண்ணி பதிவு செய்யணும். மகன் திருப்பி தந்தைக்கு என்ன செய்யணும், இவன் தந்தை எண்ணோற்றான் கொல். இந்த இவனோட அப்பா இவ்வளவு பேர் அருமையான பிள்ளையை பேக்கிறதுக்கு என்ன தபம் பண்ணானோ அப்படின்னு சொல்லி, நோற்றான்னா தபம் செஞ்சான் அப்படி சொல்ற மாதிரி குழந்தைகள் நடக்கணும். அப்ப எப்படி எப்ப நடக்காது, இந்த அப்பா அம்மா, இந்த குடும்பம், அம்மா இவதாவது அவங்க பண்புடையவர்களாகவும் உயர்ந்தவர்களாகவும் அந்த குடும்ப பின்னணி நல்லா இருந்தால் தான் நடக்கும். பிள்ளைகளை வாழ்வில் அவர்கள் அதே மாதிரி பெற்றோர்கள் தெரியாத குணங்கள் இருந்து அந்த குறைகள் தான், அந்த குறைகள் அவர் அறியாமல் இந்த குழந்தைகளுக்கு வெளிப்படும். அதான் அப்பா அம்மா செஞ்ச பாவம் பிள்ளைகள் நல்ல விடியறதுன்னு சொல்றது. அது அவங்க கடன் வாங்கினது, இவங்க கடன்ல வாங்கின கடன் பிள்ளையை அடைக்க வேண்டி வர்றது, அது மாதிரி நிறைய விழுங்கள். அப்பா வாங்கிட்டு வச்சுட்டு பூதாரியா இருந்தோ அல்லது குடிகாரா இருந்தோ போயிருந்தா அந்த பிள்ளை வந்து அவர்கிட்ட இந்த ஏதோ நல்ல குணங்கள் இருந்து அந்த நல்ல குணத்தை இவன் பையன் நல்லவனா வந்து இவன் மேலே வந்து அந்த கடன்கள் எல்லாம் அடைச்சு இந்த குடும்பத்தை மேலே கொண்டு வருவான். அதனால குடும்பம் எல்லா வகையிலும் குடும்பம் வந்து நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டே இருக்குது. இப்போ இதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கிற என்னென்ன, நம்ம பெற்றோர்களாக இருக்கும்போது நம்ம சுற்றி குழந்தைகளை நம்ம எப்படி வளர்க்கணும், அந்த உண்மையும் மெய்மையும் இந்த அன்னை வழிகள் முறையில் கொண்டு போனதுக்கு தான் இதெல்லாம் எழுதுறாரப்பா. ஒருவருடைய சந்ததிகள் அடுத்த தலைமுறையில் பொதுவாக அவருக்கு எதிரான குணங்களிடம், மூன்றாம் தலைமுறையில் அவருடைய குணங்கள் உயர்ந்த நிலையிலும் இருப்பது வழக்கம். உடலை பற்றிய வியாதிகளும் அது வரும், அது ஹெரிடிட்டரி. அது இதுபோல் மூன்றாம் தலைமுறையிலும் வருவது உண்டு. அது ஹெரிடிட்டரி, இன்ஹெரிட்டட். நான் போன தடவை சொன்னார், 3 வகையான குணங்கள் சொன்னார். பயாலஜி நான் படிக்கும்போது இன்ஹெரிட்டட், அதில் நோயும் சம்பந்தது இதெல்லாம் வரும்.
நிறம், இது இது இவன் நடக்கிற முறை இதெல்லாம் வரும். அப்புறம் இது அக்கையோடு சுற்றி இருக்கிறவங்களை பார்த்து பெற்றோர்கள் பார்த்து பிள்ளைகள் செய்யும். பெற்றோர்கள் நல்லா அதுதான் இங்கே குடும்பத்தில் முக்கியம். பெற்றோர்கள் சரியாக நடந்தால் பிள்ளைகள் சரியாக நடக்கும். பெற்றோர்கள்ட்ட குறை இருந்தால் அந்த குறையை பின்பற்றும். அது அக்கையோடு கேரக்டரிஸ்டிக்ஸ். இது இல்லாமல் இன்ஹரண்ட்னு ஒன்று சொன்னாருன்னு நான் போன பேச்சில் நான் சொன்னேன். அது அதுக்கு சயின்ஸில் விளக்கம் இல்லைன்னு அந்த பேராசிரியர் எனக்கு சொன்னார். நம்ம ஆன்மீக விளக்கம் என்னென்ன, அது போன ஜென்மத்தினுடைய தொடர்ச்சிங்கிறது விளக்கம். அது உடலுடைய தலைமுறை 3ஆம் தலைமுறையிலும் வருவதுண்டு. உடலுடைய வியாதியும் உள்ளத்தின் குணங்களும் வெவ்வேறு நிலைகளில் உள்ள ஒரே செயல்களாகும். நாம் உடல் வேறு, உணர்வு வேறு, அறிவு வேறு, ஆன்மா வேறென நினைக்கின்றோம். அத்தனையும் ஒரே பொருளால், அதாவது பரம்பொருளால், பரபிரம்மத்தால் ஆனவை. சூட்சும நிலையும் அளவும் வேறு. எல்லாமே பரபிரம்ம சுரூபந்தான். ஆனால் அவருடைய இதே அளவில் அது அதை புரிஞ்சு கொள்கிற தன்மையும் ஆன்மாவினுடைய பரிணாம வளர்ச்சியின் அடிப்படையில் அது அந்த பாதையில் வளர்ச்சி நிலையும் புரிந்து கொள்கிற நிலையும் தான் வேறுபடுகின்றது. அளவு தான் வேறுபடுது. சென்ற நூற்றாண்டில் குடும்பம் என்பது கூட்டு குடும்பமாகும். நிறைய இருந்தாங்க. சொத்துக்களை பிரிக்காமல் வச்சுருப்பாங்க. எங்கள் தாத்தா வீட்டிலே தான் பார்த்துருக்கேன். அதை அண்ணன் தம்பி எல்லாம் ரொம்ப கடைசியில் தான் எல்லாம் பிரித்தாங்க. பிரித்த பிறகு எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போகும். தம்பிகள் அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. பிரிச்சுட்டாக்கா அண்ணனுக்கு கஷ்டப்படும், பிரிக்க வேண்டாம்னு சொல்கிறவங்களாம் இருப்பாங்க. அண்ணன் பிள்ளைய பெரியப்பா பிள்ளைய அண்ணன் சொன்ன பெரியப்பா பிள்ளை தானேன்னு சொன்னாக்கா அதை பிரித்து சொல்லுவாங்க. போகிறதே சொல்லிட்டு எங்கள் அப்பா அவங்க அக்கா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. முதல் தாரத்து அக்கா. ஆனால் அவருக்கு முதல் தாரத்து அக்கான்னு தெரியாது. கல்யாணத்தை அப்போ பொண்ணு நல்லா இருக்க மாட்டாங்க, சின்னவா இதாக இருப்பாங்க. இவர் நல்ல சேப்பாக இருப்பார், கருப்பாக குட்டமாக இருப்பாங்க. அதில் வேண்டான்ட்டாரு. அவன் அக்கா நான் முதல் தாரத்து பொண்ணு தானே மாட்டேன்ட்டான் தம்பின்னு அழுதாங்களாம். இவங்க அம்மாட்ட என்னம்மா இப்படி ஒரு அக்கா இப்படி சொல்லுதுன்னு, அவர் சும்மா வளர்றாடா, நீ பொண்ணு கட்டிக்க மாட்டேங்கிற கோவத்தில் சொல்கிறாடா, என் பொண்ணு தாண்டா அவ அப்படின்னாங்களா அவங்க. அது மாதிரி இருக்கிறதெல்லாம் உண்டு. அதெல்லாம் குடும்ப பண்புகள். இந்த குடும்பம் பெற்றோர்கள் நெருங்கிய உறவர்கள் சேர்ந்து பெரிய குடும்பம். நான் மிசோரத்தில் அன்னைக்கு நியூஸில் பார்த்தேன். மிசோரத்தில் 94 பேர் ஒரு குடும்பத்தில் இருக்கிறாங்க. அவருக்கு நிறைய மனைவிகள். அந்த அந்த கம்யூனிட்டியில் கல்யாணம் பண்ணிக்கிற இதில் 94 பேர் ஒரு குடும்பம் இருந்திருக்கு. நியூஸ் வந்தது. 3 உறவினர் சேர்ந்திருப்பது குடும்பம். பெற்றோர், பிள்ளைகள், 3-4 பிள்ளைகள். குடும்பத்தில் அனைவருக்கும் 35 வயதில் பெற்றோர், மனைவிகள், குழந்தைகள் உட்பட 20-25 பேர் இருப்பார்கள். அது அந்த காலத்தில் இருந்த பழக்கம். அது எங்க ஒரு தாத்தாவுக்கு 9 பிள்ளை, இன்னொரு தாத்தாவுக்கு 11 பிள்ளை. செத்து போறதெல்லாம் உண்டு. செத்து போறதெல்லாம் இருந்து எனக்கு தெரிஞ்சு 7 பேர் இருந்தாங்க. அந்த இது இருந்தாங்க. எங்கள் அப்பா வழியிலே 5 அக்காக்கள் அப்பாவுக்கு, அப்புறம் ஒரு தங்கச்சி, அப்புறம் 2 தம்பிகள் எல்லாம் இருந்தாங்க. இன்னொரு தம்பி ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னு சொல்லுவார். மனைவிகள், பிள்ளைகள் உண்டு. வீட்டில் அனைவரும் திருமணமாகி குழந்தைகள் பிறந்த பொழுது அவ்வீட்டை ஹாஸ்டல் என்று அனைவரும் குறிப்பிட்டனர். சொத்து என்பது பெரிய அளவில் இல்லாவிட்டால் கூட்டு குடும்பம் கூட்டாக இருப்பதில்லை. பெருஞ்சொத்து அடிப்படையாக இருந்தால் அதன் பேரில் குடும்பம் பெருகி சேர்ந்து வாழும். அதை நிர்வாகம் செய்ய முடியாத நிலையில் குடும்பம் பிரிந்து உடைந்து போகும். அதை ஒற்றுமை இல்லாமல் நிர்வாகம் செய்ய முடியலன்னா போகும். கூட்டு குடும்பம் கிராமத்திற்கும் தனி குடும்பம் நகரத்திற்குமான அமைப்பு எழுந்திருக்கு. இது மாறி போச்சு. அந்த கூட்டு குடும்பம் இனிமே இல்லை. கிராமத்தில் தான் கூட்டு குடும்பம் இது. இப்போ 1-2 இருக்குது. இதில் நகரத்தில் கணவன், மனைவி, அவனுடைய குழந்தைகள் மட்டும்தான். நியூக்ளியர் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. அது நியூக்ளியர் ஃபேமிலி தான் இப்போ இருக்குது. அதுவும் திருமணமாகி எல்லாம் இப்போ எல்லாம் படித்து வெளிநாட்டுக்கு அங்கே வேலை செய்ய ஆரம்பித்த பிறகு எங்கே எல்லா இடத்துலையுமே நியூக்ளியர் ஃபேமிலி தான். இதனால இந்த குழந்தைகள் வளர்ச்சி கொஞ்சம் தடைப்படதான் செய்தது. கூட்டு குடும்பம் நான் போன தடவை சொன்னேன் நினைக்கிறேன். கூட்டு குடும்பத்தில் அந்த நான் இந்த அம்மா வழி தாத்தா வீட்டுக்கும் அப்பா வழி தாத்தா வீட்டுக்கும் முதல் பேரன். அதனால எல்லாரும் என்ன இது பண்ணுவாங்க. நான் அந்த போன தடவை சொன்னேன். இதை கூட திருப்பி கேட்டாங்க என்ன, இஃப் யூ பேப் த பேபி when it is a baby, you need not baby it when it is an adult. ஒரு குழந்தையாக இருக்கும்போது நீ கொஞ்சம் வளர்த்தால் அது வயது வந்த பிறகு அதை கொஞ்சம் வேண்டிய தேவை இருக்காது. அதனால தன்னம்பிக்கை வந்துடும் அந்த குழந்தைக்கு. இந்த தன்னம்பிக்கை விழுவதற்கு அந்த காலத்தில் இந்த கூட்டு குடும்பங்கள் உதவி செய்தது. ஆனால் கால மாற்றத்தினால இனி கூட்டு குடும்பம்ங்கிறது இல்லை. தனி குடும்பம், நியூக்ளியர் ஃபேமிலி தான் இந்த குடும்பம் ஆயிட்டது. சொத்தை நிர்வாகம் செய்யும் திறமை, குடும்பத்தை நிர்வாகம் செய்யும் திறமை குறைந்தால் சொத்து அழிய ஆரம்பிக்கும். அத்துடன் குடும்பத்தை நிர்வாகம் செய்ய முடியாமல் குடும்பம் பிரிந்து சிதையும். அங்கே சொத்தே அடிப்படையாக இருந்தது. அந்த இருந்ததுனால அது அடிப்படை போன பின் பிரிவினை ஏற்படுகிறது. கூட்டு குடும்பத்திற்கு எதிர்காலமில்லை என்பதால் அதை பற்றி யாரும் அதிகமாக அறிய
முன்வர மாட்டார்கள். ஆனால் தனி குடும்பம் சிறப்பதுவும் கூட்டு குடும்பம் நிலைத்து நிற்பதும் ஒரே அடிப்படையில் ஒரே சட்டப்படியாகும். அளவில்தான் வித்தியாகம், தரத்தில் ரெண்டும் ஒன்புதான் அப்படின்னா அவங்க ஒற்றுமையாகவும் நல்ல பண்புகள் உடையவர்களாகவும் குடும்ப பண்புகள் உடையவர்களாக இருந்தால் அது மேலே வர முடியும். தமிழ்நாட்டு செல்வர் அண்ணாமலை செட்டியார் அடிக்கடி எப்ப சொல்லுவார், தமிழ்நாட்டு செல்வர் பர்மா ரங்கூனில் சம்பாதித்து இங்கு தொழிற்சாலைகள், வியாபாரம், பேங்க், இன்சூரன்ஸ் கம்பெனி, கல்வி நிறுவனங்கள் என பலவற்றை ஸ்தாபித்தார். நம்ம அண்ணாமலை செட்டியார் ஒரு அண்ணாமலை அப்பா பன்மலை மாணவர். எந்த ஸ்தாபனத்திலும் அவரை அறியாமல் ஒரு பியூனுக்கு கூட ₹1 இன்கிரிமெண்ட் கொடுக்க முடியாது. அவருடைய ஸ்தாபனங்களில் பணப்பிரச்சனையோ நிர்வாக பிரச்சனையோ எப்பொழுதும் எழுவதில்லை. உரிமையை யாருக்கு கொடுப்பது, எந்த அளவுக்கு கொடுப்பது, எப்படி கொடுப்பது, ஏன் கொடுப்பது என்ற நிர்வாக நுணுக்கம் எந்த விஷயத்தில் இந்த கட்டுப்பாடு உள்ளதோ அந்த விஷயத்தில் குறை வராது. மேற்கொள்ள ஸ்தாபனங்களில் பணத்தை பொறுத்தவரை இந்த கண்ட்ரோல் இருந்தால் பணப்பிரச்சனை எழுவதில்லை. கம்பெனிகளை நடத்துவது போல குடும்பத்தை நடத்த முடியாது. கம்பெனியில் சட்டத்திட்டம் உண்டு, உத்தரவை எழுதி கொடுப்பார்கள், ரெக்கார்டு ரெஜிஸ்டர் வாய்மொழியாக இருக்கும் இடத்தில் போய் சொல்ல முடியும். ஆனா குடும்பத்துல அப்படி இல்லை. இப்ப இங்க சொல்ல வர்றாருன்னா குடும்பத்துல உண்மை வேண்டுங்கிறத சொல்றாரு. குடும்பத்தில் அவை வாய்மொழியாக இருக்கும் இடத்தில் போய் சொல்ல முடியும். மறந்தும் போகும், மறதியா பொய்யா என்ற சந்தேகம் வரும். வரும் இடத்தில் சூடு எழும். பல இடங்களில் சூடு எழுந்தால் குடும்பம் என்ற பாத்திரம் உருகி உடைந்து விடும். அதனால இப்ப இங்க சொல்ல வர்றது, குடும்பத்துல உண்மை இருக்கணும், பொய்மை இருக்கக்கூடாது. அந்த வியாபாரம் நடத்துற மாதிரி, கம்பெனி நடத்துற மாதிரி குடும்பத்தை நடத்த முடியாது. அங்க உண்மையை ஒருத்தருக்கு இருக்கணும். பண விஷயங்களுக்குள்ள ஒற்றுமை வரணும். இந்த நாள்ல மனைவி கணவன் மட்டும் சம்பாதிக்கும் போது மனைவிக்கு பணம் கொடுக்கலன்னு சொன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காலத்துல பணத்தை சட்டையை பார்த்து சட்டைக்குள்ள இருந்து பணத்தை எடுத்துக்குவாங்கன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இப்ப அப்படி இல்லாம கொடுத்தது இல்லை. இது விஷயமா நாங்க ரெண்டு பேரும் வேலை பார்த்தாலும் கூட அது இப்பவும் காலகட்டத்தில் இருக்குது. 2 பேர் வேலை பார்த்தாங்கன்னா 2 அக்கௌண்ட் வச்சுக்கிறது இருக்குது. குடும்ப பழைய படத்துல ஒரு ஜோக்கு உண்டு, என் சம்பளம் எனக்கு இதுக்கு சோப்பு சீப்பு இது பவுடர் இது சரியா போகுது, அவர் குடும்பத்துக்கே பத்தல அவர் சம்பளம் அப்படின்னு மனைவி சொல்ற மாதிரி. இப்ப அப்படி இல்லாம நாங்க 2 பேருமே இந்த குடும்ப தனி கணக்கே கிடையாது, மொத்த குடும்ப கணக்கு தான் இருந்துட்டு இருந்ததுனால அது பணத்தினால எந்த பிரச்சனையும் வந்ததே இல்லை. என் பேத்தி மட்டும் என்ன கிண்டல் பண்ணுவா. இடத்தில் சூடு எழும், பல இடங்களில் சூடு எழுந்தால் குடும்பம் என்ற பாத்திரம் உருகி எழுந்துவிடும். குடும்பத்துல பொய் விழுந்தா குடும்பத்தை பாதிக்கும். நம்பிக்கை இருக்கணும், நம்பிக்கை இல்லாம முடியாதுங்கிறதான். அப்புறம் அதிகாரம், அதுவும் முக்கியம்தான். அதிகாரம் குடும்பத்துல யாருக்கிட்ட பவர் இருக்கு அப்படின்னு சொல்றது அதிகாரம். ஆனா அதிகாரம் இருக்கும் அளவுக்கே காரியம் பலிக்கும், நடக்கும். கம்பெனியில தண்டனை கொடுப்பாங்க, இது பண்ணனால அங்க நடக்காது. வரை குடும்பத்தில் பிறருடைய நல்ல குணத்தால் செலுத்த வேண்டும். நிறைய இதுல கோச்சிக்கவே மாட்டார், ஆனா அவர் சொன்னதெல்லாம் நடக்கும். ஒருத்தர் சத்தம் போட்டே இருப்பார், அவர் சொன்னது நடக்காது. ஆமா, அவருக்கு இதான் வேலை, சத்தம் போட்டு இருப்பாருன்னு சொல்லுவாங்க. இப்ப இவர் சொன்ன தப்ப சொல்ல மாட்டாங்க, நல்லதுதான் சொல்லுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை, நல்ல குணம் உள்ளவர் அப்பாவோ குடும்ப தலைவர் அப்படின்னு இருந்தா அங்க அவருடைய கூட்டு குடும்பமா இருக்கும்போது அவருடைய அதிகாரம் நிச்சயமாக செல்லும். அவர் சொன்னதை மீறி யாரும் கட்ட மாட்டாங்க. இது பழைய சினிமாக்கள் எல்லாம் பார்த்துருக்குறோம். அதனால இப்ப படம் குடும்பத்தில் கோணல் பேசி இருந்தாலும் பண விஷயத்தில் எவரும் திருட மாட்டார்கள். ஆனால் நல்ல குணத்தை அடிப்படையாக வைத்து மீதி இடத்தில் தலைவர் அதிகாரம் செலுத்துவார். திருடுவார் என்ற இனி குடும்பம் இல்லை. குடும்பத்துல பணம் திருட்டு வந்ததுன்னா அங்க குடும்பம் இல்லை. ஸ்தாபனங்களில் தண்டனையால் சாதிப்பதை குடும்பத்தில் நம்பிக்கையாலும் நல்ல குணத்தாலும் சாதிக்கின்றோம். நம்பிக்கையும் நல்ல குணமும் உள்ள அளவுக்கே குடும்பம், அவை இல்லைன்னா இல்லை. இது ரொம்ப முக்கியம். குடும்பத்துல கணவனுக்கு மனைவி மேலும் மனைவிக்கு கணவன் மேல நம்பிக்கை இருக்கணும். அந்த நம்பிக்கை தான் குடும்பத்தாருக்கு வேணும். இப்போ உதாரணம் சொல்றாரு, காங்கிரீட் கட்டடத்துல சிமெண்ட் இது கல்லு வச்சாலும் கூட காங்கிரீட்டுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கறது கம்பி தான். அதுபோல குடும்பத்துல பாசத்தினால நிற்கிறது. ஆனா அந்த பாசங்கிறது இப்போ இது மாதிரி இந்த மார்டம் இதெல்லாம் சிமெண்ட் இதெல்லாம் மாதிரி. ஆனா
குடும்ப பண்புகள் தான் வந்து கம்பி மாதிரி. குடும்ப பண்களே பாசத்திற்கு வலு கொடுப்பவை. பாசம் மட்டும் வந்து சில பேர்கிட்ட பாசத்தை வித்தியாசப்படுத்தி காமிச்சாக்கா அந்த இது படும். அப்படி இல்லாம நல்ல குடும்ப பண்புகள் இருந்தாதான் அது வலு கொடுப்பவை. நல்ல பண்பு உயர்ந்தால் குடும்பம் உயரும், குறைந்தால் உயரும். அது அடுத்த பெரிய பூராவும் இந்த குடும்ப பண்புகளை பற்றி தான் முழுக்க முழுக்க எழுதுறார். இந்த அடுத்த இது பூரா அந்த குடும்ப பண்புகள் தலையத்தை ஆரம்பிச்சு இன்னும் மற்ற பல விதங்களையும் சொல்றார்கள். இன்னைக்கு இதோட முடிச்சுக்குவோம். குடும்ப பண்பு என்றால் என்னன்னு சொல்லி பண்புக்கும் குடும்ப பண்புக்கும் வேறுபாடு காட்டி அதை தெளிவாக சொல்லிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு இதோட முடிச்சுக்கிறாங்க.